இன்னும் 4 வாரம் தான் டைம் இருக்கு. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து சசிகலா தான். உயர்நீதிமன்ற தீர்ப்பு, ஹவுசிங் போர்டு வீடு 400 சில்லற வீடு இருந்தது. வணக்கம். உயர்நீதிமன்ற தீர்ப்பு இரட்டை இலை யாருக்கு சொந்தம், அனைத்து தரப்பையும் கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கூறியது. 4 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. 4 வாரத்துல தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல முடிவு எடுக்கும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி யார் விரும்புறாங்க? திமுக மட்டும் விரும்புது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தொடர்ந்தால் 200 சீட்டு அவர் ஜெயிப்பார். அன்னைக்கு சொன்னார்ல, கண்ணு கேட்டிய தூரம் வரல எதிரியே இல்லைன்னு போது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் மாசம் தனக்கு தேவையானது வந்துட்டா போற அமைதியா உட்காந்துருவார். கட்சியை பத்தி எல்லாம் ஒரு கவலை இல்லை. அந்த சூழ்நிலையில இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்தால் பாஜக வராது, மறுபடியும் அதே 2வது இடத்துக்கு தான் வரும். அந்த 2வது இடம் கூட இன்னைக்கு விஜய் வந்து போட்டி போடுறார். இதுதான் உண்மையான சூழ்நிலை. இன்னைக்கு அனைத்து தரப்பையும் கேள். திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலை, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சில சமுதாய சாதிகாரங்க எல்லாம் அதிமுக வேண்டான்னு ஒதுக்கி வச்சிட்டார். அதுல ஒண்ணுமே இல்லாதவங்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் தான் சேர்த்து வச்சிருக்காரு. ஓ பன்னீர்செல்வத்திடம் இன்னைக்கு எப்படி அவர் ஒப்பீனியன் கேட்பார்? அவர் பணம் கொடுத்தா என்னவெல்லாம் சொல்வார். ஓ பன்னீர்செல்வம் ஒரு நிலை இல்லாத ஒரு மனிதன், யாருக்கும் எதுவுமே செய்யாத ஆள். அவர் கடைசியா இருக்கும் போது ஹவுசிங் போர்டு வீடு 400 சில்லற வீடு இருந்தது. அது அதிமுக காரனுக்காவது கொடுத்திருந்தா கூட ஒரு 4 பேர் போயிச்சிருப்பான். யாருக்குமே செய்ய மாட்டார். அவர் வெறும் பணத்துக்கு மட்டும்தான் வேலை செய்வார். அந்த சூழ்நிலை இன்னைக்கு அவரை வந்து இவர் போய் கேட்கிறதா? ஒரு தரப்பு வந்து திருமதி சசிகலா அவர்கள், அவரதும் ஒரு சிவில் கோர்ட் இருக்கு. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி இது அதிமுக, பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் கிடையாது அப்படி என்ற ஒரு தரப்பு. இதுல வந்து திரு கே.சி. பழனிசாமி கரூரை சேர்ந்த அதாவது அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்து ஆள். செங்கோட்டையன், முத்துசாமி எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த காலத்து சீனியர் தான் கே.சி. பழனிசாமி. அப்பெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் எல்லாம் கட்சியில, சசிகலா இவங்க 3 பேரை விட அவர் வந்து சீனியர். அவர் கே.சி. பழனிசாமி. அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து கடகடன் வந்து அந்த மேல ஏறிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைமை. இன்னைக்கு இப்படி ஒரு அழகா போகுது. பழனிசாமியும் பன்னீர்செல்வம் சேர்ந்துக்கிட்டு அதிமுக எம்ஜிஆர் எழுதி வச்ச உயில வந்து சாசனம் மாத்தக்கூடிய தகுதி வந்து யாருக்குமே கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட உயில எழுதின சாசனம் தான் அதிமுக பைலா. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச் செயலாளர்னு சொல்லி இருக்காங்க. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து சசிகலா தான். பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்ன பொதுக்குழு, இவங்களா ஒரு செட் பண்ணிக்கிறது, ஆளுங்களை போட்டுட்டு பொதுக்குழுன்னு சொல்லிக்கலாம். அதிமுக ஒரு பிரமுகர் வந்து அண்ணாமலை வந்த உடனே கேட்டிருக்காரு, டைம் ஆச்சு இன்னும் முடிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. அவர் இன்னும் 15 மாசம் தான் இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்க. அந்த சூழ்நிலை வந்துச்சா, தமிழ்நாடு அரசியல் சூடு பிடிச்சிச்சு. ஒரு பக்கம் விஜய் வரார். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்தால் திமுக 200 சீட்டு ஜெயிக்கும். எடப்பாடி பழனிசாமி போயிட்டாருன்னா திமுக வந்து 3வது இடம். இதுதான் இன்றைய சூழ்நிலை. கோர்ட்டை பொறுத்தவரையிலும் பவர்ஃபுல் பர்சன் தான் எடப்பாடி பழனிசாமி. இது கோர்ட்டை மீறி தேர்தல் ஆணையம் போகுது. ஒரு கட்சியுமே நிறைய பேர் வந்து மோடி மேல குறை சொல்றாங்க. மோடி இல்ல. அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு, என்.டி. ராமாராவ், அப்போ வந்து இந்திரா காங்கிரஸ் இருந்தது. இந்திரா காந்தி அம்மா கையில தான் தேர்தல் ஆணையம் இருந்தது. இதான் சூழல். இது அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு சண்டைக்காரன் காலில் விழுவதா, சாட்சிக்காரன் காலில் விழுவதா என்ற ஒரு நிலைமை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ளது. இன்னும் 4 வாரம் தான் டைம் இருக்கு. நிரந்தர பொதுச் செயலாளரா இல்லை கண்மூடித்தனமான பொதுச் செயலாளரா என்று காலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப பக்கத்துல வந்துச்சு. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.